வழக்கம் போல் ஏராளமான தேவன் தந்த வார்த்தைகளோடு தான் வந்திருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் கவனித்து கேட்பது நல்லது. உங்களுக்காக, பெண்களான உங்களுக்காக அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து செயல்படுவது நல்லது. சரியான போராட்டத்தின் காலம் இனி நமக்கு ரொம்ப தேவை. யுத்த புருஷர்கள், யுத்த புருஷிகள். We need soldiers, men and women soldiers. Yes. காலம் சமயமாயிற்று மெய்யாகவே, in spirit and in truth. காலம் மெய்யாவே சமயமாயிற்று. இனி காலம் செல்லாது. இவளெல்லாம் பேசினாலும் அதான் உண்மை, பேசாமல் கேட்காமவே போயிட்டாலும் அதான் உண்மை. நம்ம கேட்குறோம், கேட்கல, நம்ம காதில் விழுது விழலை, பார்க்க முடியுது முடியல, ஈடுபட முடியுது முடியல. அப்படியே இந்த காரில் ஓவர் டிரைவ்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி கர்த்தர் தன்னுடைய காலத்தை சமீபிக்க பண்ணதுனால அவர் அப்படியே காயை நகர்த்தி போயிட்டே இருக்கார். கூட போனால் பிழைச்சோம், கூட போகலைன்னா ஆங்காங்க நின்று பிழைச்சா பிழைச்சது தான். தவிப்போடு இருப்போம், தடுமாறி விழுந்தால் விழுந்தது தான். இட்ஸ் குவைட் பெயின்ஃபுல் ட்ரூத். இறுதிகால அடையாளங்கள் தான், இறுதிகால சம்பவங்கள் தான். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அக்கார்டிங் டு டிவைன் பிளான். தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக தான் நடக்குது. எதையுமே புரிஞ்சிக்க முடியாத அந்த அளவுக்கு மந்த புத்தி உள்ளவங்க உலகத்தில் இருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுவோம். ஷாக்குனா ஆமாம், நம்மளே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சில விதமான எலக்ட்ரிக் ஷாக் வந்து நமக்கு நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்திடும், இல்லை ஒரு பக்கவாதத்தை கொண்டு வந்துடும். இட் கேன் காஸ் டிஃப்ரெண்ட் பெராலிசிஸ். சில மக்களுடைய தேவைகள் அப்படி இருக்கு. நாம் செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஒரு இடத்துல அவர் வைக்கிற இடத்துல, அவர் விரும்புகிற இடத்துல இருந்தோன்னா அவர் பார்த்துக்குவார். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு எப்படி செய்யணும், யாரை கொண்டு செய்யணும், எப்படி எவ்வளோ செய்யணும், எதெல்லாம் அதுக்கு உதவியாக இருக்கும் அவர் பார்த்துக்குவார். அவர் தான் மாஸ்டர் ஷெஃப். ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் தேவைப்படுது. அதுவும் ப்ரொஃபஷனலாக செய்யணுன்னா எத்தனை காண்டிமெண்ட்ஸ் தேவைப்படுது, எத்தனை அளவு தேவைப்படுது, பொடி தேவைப்படுது, அரைச்ச விழுது தேவைப்படுது, எல்லாம் அவ்வளோ பெரிய அண்டால இத்தனை பேருக்கு ஆல் அட் அ டைம், லைக் thousands of people கூடி வராங்கன்னா அதே ஒரே நேரத்தில் ஒரு பெரிய மைதானத்தில் பெரிய பெரிய தேக்ஸா வச்சு செய்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, நமக்கு வேடிக்கையாக தெரியுது. பட் ஆனால் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பொறுப்படுத்தி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறவன் காசை வாங்கிட்டு லூசுத்தனமாக செஞ்சானா மிதிப்பட்டே செத்துருவான். ஸோ இந்த தரிசனம் நமக்கு தேவை. தரிசனம் இல்லாமல் சீரழிஞ்சிக்கிட்டே இருக்கும், தரிசனம் இல்லாமல் மங்கி போயிட்டே இருக்கும், சொங்கி போயிட்டே இருக்கும், மனம் விட்டு போயிட்டே இருக்கும், ஓஞ்சி போயிட்டே இருக்கும். ஃபார் நோ ரீசன். ஒன்றும் பெருசாக நியாயப்படுத்திக்கிற காரணமே இல்லை. எப்படி எதுக்கு ஓஞ்சி போகணும்? மரம் காய்ச்சிச்சா, பூத்து குலுங்கி அப்படியே மரமே காய்கள்லாம் தாங்க முடியாமல் அப்படியே ட்ரூப் ஆயிடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படின்னா கனிகளால் இந்த ஆண்டுடைய சமூகத்தையும் அவருடைய அந்தந்த ஸ்தல சபையும் வழிஞ்சு ஓடுற மாதிரி செஞ்சிட்டோம். we have done our duty அப்படிங்கிற மாதிரி. எப்படி எதுக்காக நம்ம ஓஞ்சி போகிறோம்? உங்கள் குடும்பம் முன்னேறதுல எவ்வளோ கவனமாக இருக்கீங்க? இன்னும் ஓஞ்சி போனாலும் திரும்பி வச்சுக்கிட்டு ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறீங்க. யூ ஆர் பிக்கிங் யுவர் செல்ஃப் அப். உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் பர்சனல் சொகுசு குறையக்கூடாதுன்னு யூ ஆர் வெரி கேர்ஃபுல். why are you not regarding the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஏன் அந்த கரிசனை இல்லை?
ரோமர் 8:26-27 வாசிச்சிட்டா அவ்வளோதான். அப்படி புரிஞ்சிக்க முடியுமா? அந்த ஒரு மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுமா? அந்த இரண்டாம் மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுமா? மூணாம் மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுமா? அதே ரோமர் 8:26-27 தான் உலகத்துக்கே விடை, ஜபத்திற்கே அதான் விடை. ஆவியானுடைய உதவி உலகத்தாருக்கு கிடைப்பதற்கு 800 கோடி மக்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு, அழைக்கப்பட்ட மக்களுக்கு, இன்னும் ரட்சிப்புக்கு தூரமாகாமல் அருகாமையில் இருக்கிற எல்லாருக்கும் அதுதான். நாம் எவ்வளோக்கு முழுக்க முழுக்க விட்டு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனை எடுத்து நம்மளை பாவிப்பார். அவ்வளோ பேருக்கு உணவு தயாரித்தாலும் எல்லாத்தையுமே மூட்டை மூட்டையாக கொட்டுறதில்ல. மூட்டை மூட்டையான அரிசிக்கு ஒரு சில கிலோ கொட்டுறாங்க. அதுவே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ கூட 16,500 குலி அப்படின்னு ஒரு ஒடியாவை மொழியாக கொண்ட அந்த மக்களுக்காக ஜெபித்தோம். அவங்களுக்கு குறைந்த எண்ணிக்கை உள்ள, ஒருவேளை அதுதான் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒருத்தன் கூட இல்லை குறைய இல்லைன்னு சொன்னால் அந்த 16,500 பீப்புளை எவ்வளோ ஈஸியாக ஆண்டவர்களை வழிநடத்த முடியும் கால்குலேட் பண்ணி பார்த்தா. ஆனால் அதுவே நமக்கு ஸ்டிஃபாக ஒரு சேலஞ்சாக இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அரண்கள் என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கிறதான பாடுகள் என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கிறதான அறியாமை என்ன, இருள் என்ன, அதை பார்த்து பரிசுத்தாயனுடைய துணையோடு வாக்குக்காரங்க அது பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணால் பரலோகத்திலே அவருடைய சுத்தம் செய்யப்பட பூலோகத்திலே ஒரிசாவில் இருக்க மக்களையே எழுப்பலாம், வேறு யாரையும் எழுப்பி அனுப்பலாம். சலிச்சு உட்காந்துடாதீங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்தா உங்களை பல கோடி விதத்தில் ஆண்டவர் உபயோகிக்கலாம். ஒன்றும் மிகைப்படுத்தலை. நமக்கு தெரிஞ்சது, அதனால்தான் பெரியவங்க தமிழில் முதுமொழியில் சொல்லியிருக்காங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. லாஜிக்கலாக யோசித்து பார்த்தாலும் சரி, சயின்டிஃபிக்காக யோசித்து பார்த்தாலும் சரி, மெடிக்கலாக யோசித்து பார்த்தாலும் சரி, என்ன பெரிய அறிவுபூர்வமான விஷயத்தில் யோசித்து பார்த்தாலும் சரி, இல்லாதவர்களை இருக்கலை போல் நம்மால் அழைக்கவே முடியாது. என்ன வேலை வேணால் கொடுக்குறேன் சார், அது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அந்த கிருபை நம்ம சொல்கிறோம், இந்த ஆவிக்குரிய அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு அருள், அந்த ஒரு திறமை, அந்த ஒரு ஞானம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு கேட்டால் அது கிடைக்காது. தட்ஸ் நாட் த வே இட் இஸ் கிவன். இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிறவர் அவர் தான். நம்மகிட்ட இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்துட்டா நம்மகிட்ட என்ன ஆகிடுது? இல்லாமல் போயிடுது. இல்லாமல் போகிற அளவுக்கு கொடுக்கணும். நம்ம இன்னும் அந்த அந்த திறந்த மனமோ அந்த முழுமையான உண்மையோ நமக்குள்ளே இல்லை, வச்சுக்கிட்டு தான் கொடுக்குறோம். அனனியா சப்பிரா ஆவி தான் நமக்குள்ளே இருக்குது. அவங்க பொய் சொன்னாங்கங்கிறது இன்னொரு உச்சம், தட்ஸ் another ஸ்டோரி. பட் ஆனால் அவங்க வச்சுக்கிட்டு தான் கொடுத்தாங்கங்கிறது ஒரு பேசிக் ஃபாலன் ஹியூமன் நேச்சர், நேச்சுரல். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது அர்த்தம். அவங்க பண்ணது தப்பு, அவங்க பண்ணது பொய்ன்னு பரிசுத்தாவினரே சொல்ல போக அதை போய் நம்ம இல்லைன்னா இங்கே ஒன்று நிரூபிக்க பார்க்கல. அவங்களுக்கு விசுவாசம் பத்தலை. அவங்கள ஒன்றும் யாரும் கேட்கல. அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் மாதிரி, இந்தா 2 பேரும் உங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுருங்க, 10ஆம் தேதி வச்சிடணும், அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்லாம் ஒரு நோட்டீஸ்லாம் வரல. பட் ஆனால் அவங்க தான் அதை செஞ்சாங்க. They came forward to do it all by themselves. They were not under any pressure. யோசிங்க. பலப்படுத்துங்க என்று கேட்குற போது பலமே கொடுக்கறது இல்லையா அப்படின்னு யோசிங்க. யோசிச்ச செயல்பட்டால் தான் நமக்கு தெரியும். உங்கள் கண்ணீர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்ணீர், ஆணோ பெண்ணோ,
அது கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அது ஒரு பாட்டிலில் சேர்த்து வைக்கிறார். அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு, பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. நீ அழுகிறத நிறுத்து, உன் அழுகைக்கு பலன் உண்டுன்னு எரேமியாவில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அழுது முடிச்சிட்டோமா? Are our tears so precious in God's sight? Are they stored up? அதெல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கா? எல்லாம் அதில் முதல்ல கண்ணீரா? அதை ஆய்வு செய்கிறத விட கண்ணீர் விட்டுக்கிட்டே உண்மையான கண்ணீர் வரட்டும். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் தாவீது சொல்லுது போல் அந்த அளவுக்கு வந்துட்டோன்னா, தாவீதோட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தீர்த்து வைக்கலையா? ராஜ்ய பாரத்துக்கு அடுத்த விஷயத்தை தீர்த்து வைக்கலையா? வழக்க தன்னுடைய சொந்த வழக்க மீறுதலை ஆண்டவர் தீர்த்து வைக்கலையா? தன்னுடைய சந்ததிகளை எப்படி நடத்தணுங்கிற வாக்குறுதியை தேவனத்தில் பெறவில்லையா? அவங்க மீறினால் அவங்களுக்கு இப்படி செய்வேங்கிறத தேவன் என்ன சொல்லுது, எச்சரிப்பாக தாவீதுக்கு சொல்லலையா? இன்னைய வரைக்கும் அவர் தாவீதின் குமாரன் தானே அழைக்கப்படுறாரு. Kindly work on such matters. சிஸ்டர்ஸ், நீங்கள் கூடி 2 பேர் 3 பேர் கான்ஃபரன்ஸில் இல்லை ஃபிசிக்கலாக கூடி நிறைய வேத வசனங்களை வைத்து ஜெபிக்கணும். தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறதுக்கே இடம் இல்லை. எதுக்காக அடுத்தவங்கள பற்றி ரொம்ப தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க? தெரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க? நிவாரணம் கொடுக்க போகிறீங்களா? விடுதலை கொடுக்க போகிறீங்களா? வாழ்த்த போகிறீங்களா? இல்லை தூத்த போகிறீங்களா? தூக்கி நிறுத்த போகிறீங்களா? கீழே போட்டு மிதிக்க போகிறீங்களா? Why do you want to waste your time? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்குள் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சியோனில் குமாரத்திகளுக்கும் இடம் உண்டு. சியோன் குமாரத்தினே உங்களுக்கு ஒரு புனை பெயர் கொடுக்கவில்லையா? உங்களை பற்றிய அந்த தேவனுடைய பிரகாசமான மனம், நோக்கம், அதை பார்க்க, அதை ஏற்க, அதை புரிந்து கொள்ள, விட்டு கொடுக்க, work on it. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மை ஆண்டவர் உபயோகிக்க முடியுதான். இஸ்ரவேலரையே உபயோகிக்க முடியும், இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். நம்மளை உபயோகிக்க முடியும் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுது, ஒரு அந்த அளவுக்கு நம்ம காஞ்சி போயிருக்கோம். புதிய ஏற்பாட்டில் சாமி நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள்லாம் அதெல்லாம் அப்படி கொடுத்தாதான் ஒருத்தர் பெற முடியும். அதுக்கெலாம் வேலை செய்யவே முடியாது. யூ cannot earn it. பழைய ஏற்பாட்டில் ஏர்ன் பண்ணி கூட சில காரியங்களை வாங்கிக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறார். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ அப்படின்னா பார், போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். தியானிக்க தியானிக்க எல்லாருமே தவறுகிறோம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்துடக்கூடாது. எல்லாமே ஒரு வார்த்தை வந்துச்சுல்ல, அவலம். பாரம்பரியத்தினாலே ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கான அந்த ஒரு அவலம், சச் அ ஷேம். நமக்கு என்ன வெக்கமே இல்லையே. அதுக்காக வெக்கத்தை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. வாஸ்தவத்துக்கு ஆக்சுவலாக இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். உன் லட்சைக்கு பதிலாக உன் பாகத்திலே நீ சந்தோஷமாக இருப்பார். God knows what it means to be put to shame, what it means to live in shame. இங்கே அறிவை வளர்த்துக்கிறது நம்ம வரல. அப்படி அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கோணத்தில் கடவுள் நம்முடைய இருளான மனதை முழு பிரகாசமாக்கணும். இல்லை இருள் கவ்வி இருக்கிறத நம்ம விட்டு நீங்கிடணும். தோ minds might have been enlightened, still we wallow
in darkness. பிரகாசிப்பிக்கப்பட்ட மனம் நமக்கு இருந்தாலும் இருளிலே நம் மனம் உழலுகிறது. ரைஸ் அப், எழும்புங்க. அதுதான் ரிசரக்ஷன். தி ரிசரக்டட் கிங் இஸ் ரிசரக்டிங் மீன்னு எழுதி ஒட்டியிருக்காங்க. உயிர்த்தெழுந்த ராஜா என்னை உயிர்ப்பிக்கிறார். ஜப பாரம், ஜப தரிசனம், ஜப கிரியை. ஜெபிக்கிறவங்கள தான் திரும்பி ஆண்டவர் உபயோகிக்கிறார். ஜெபிக்கிறவங்கள தான் ஆண்டவர் திரும்பி வேலைக்கு அனுப்புகிறார். ஜெபிக்கிறவங்க கிட்ட தான் நம்பி கொடுக்குறார். நான் ஜெபிக்கிற வேலை மாத்திரம் எனக்கு கொடுங்க, நான் செய்கிறேன்னு வந்தவங்களை என்ன பண்ணுறாரு? ஓகே நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்க, இதுக்கெலாம் வேலைக்கு ஆளே இல்லை. ஓகே, எனக்கு ரொம்ப வேலைக்கு ஆள் தேவை. வண்டர்ஃபுல். நோ இன்டர்வியூ, ஸ்ட்ரெயிட் அவே அப்பாயிண்டட். கவனிங்க, இட்ஸ் வெரி ட்ரூ. களத்தில் தான் உண்மை. ப்ராக்டிக்கலாக கர்த்தருடைய பணி தளத்தில், ராஜ்ய பணியில் அதுதான் உண்மை. திரும்பியும் ஜெபிக்க வந்தவங்க ஏதோ விரும்பி ஆசைப்பட்டு வராங்க, உண்மையாக விரும்பி வராங்க, தெரிஞ்சு வராங்க, எல்லாம் ஓகே, வந்துட்டாங்க, ஜெபிக்கிறாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஜெபத்தில் முன்னே ஏற்றத்தாழ்வு இருக்குது, பரிச்சயம், அதாவது விவரம் பத்தாமல் இருக்குது. அப்புறம் God adds all these things. அடுத்த கட்டம், நீங்கள் நானும் ஜெபிக்கிறவங்களா இந்த ஆண்டவரே ஊழியர்கள் எழுப்புங்க, வாசலை திறவுங்க, மக்களோட இதயங்களை திறவுங்க, அப்படி இப்படி எவ்வளோ இதெல்லாம் சுலபமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். அப்புறம் இன்னுமே சீரியஸாக உள்ளே போகும்போது அரண்களை நிர்மூலமாக்கணும். அரண்களை நிர்மூலமாக்குற ஜபந்தான் தெரிஞ்ச ரொம்ப காலமாக இருக்கிற காரியம். அது மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியும், புத்துணர்ச்சியில் புதிய தேவை அதிகமாயிடுச்சு. அதனால் ஏராளமான யுத்த வீரர்கள், யுத்த வீராங்கனைகள் தேவை என்று உலகளாவிய ரீதியில் ஜப இயக்கங்கள் அது மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அரண்களை நிர்மூலமாக்குகிறவர்கள் எல்லாரும் நிர்மூலமாக்க முடியாது. எரேமியாவை கூப்பிடும்போதே அவர் எப்படி கூப்பிட்றாரு? புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 1. சொல்கிறார், பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். 4 வேலையை செஞ்சால் தான் கட்ட முடியும். கட்டம்னா, கட்டுறதுனா அந்த பைண்டிங் இல்லை, எழுப்புகிறது, கட்டடம் கட்டுகிறது போல். கட்டவும், நாட்டவும். உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அரண்களை நிர்மூலமாக்குகிறதுங்கிறதுனால பிடுங்கணும், இடிக்கணும், அழிக்கணும், கவிழ்க்கணும். இங்கே தப்பு இல்லாமல் சொல்லுங்கள். பிடுங்கணும், இடிக்கணும், அழிக்கணும், கவிழ்க்கணும். இன்னொரு தப்பு இல்லாமல் சொல்லுங்கள். இன்னொரு சொல்லுங்கள். இந்த 4 வேலையும் முடியாமல் கட்ட ஆரம்பிக்கிறது அபத்தம். நட ஆரம்பிக்கிறது அபத்தம். ஏன்னா பிடுங்க வேண்டியதும் இடிக்கப்பட வேண்டியதும், இடிக்கப்பட வேண்டியதும், அழிக்கப்பட வேண்டியதும், கவிழ்க்கப்பட வேண்டியதும் இருந்துக்கிட்டே இருந்தால் நடுறதையும் கட்டுறதையும் அது என்ன பண்ணிடும்? சேதப்படுத்திடும். முதல்ல அந்த வேலையே சரியாக செய்ய முடியாது. யார் அதை செய்யணும்? அழைக்கப்பட்டவங்க தான் செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் செய்யணும். எரேமியா போன்ற மக்கள் தான் செய்யணும். நான் எரேமியா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய் வெளியவே பிதுங்கி நிற்கும். ஆப்பிரிக்கர்களுக்கு பிதுங்கின உதடு தான். they have very large lips, upper and lower lips. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்கார்.
Think of this truth. இந்த ஒரு ஹோல்சம், ஒரு முழுமையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியரிங், கட்டுமான பணிக்கடுத்த ஒரு நிபுணமான ஒரு விஷயத்தை ஒரு குடும்பத்திலேயே செய்ய வேண்டியிருக்கு. ஒரு தனிப்பட்ட மனுஷிக்குள்ளேயே செய்ய வேண்டியிருக்கு. நம்ம வாழ்வில் பிடுங்கப்பட வேண்டியது நமக்கு தெரியுது, இடிக்கப்பட வேண்டியது நமக்கு தெரியுது, அழிக்கப்பட வேண்டியது நமக்கு தெரியுது, கவிழ்க்கப்பட வேண்டியது நமக்கு தெரியுது. அதை நாம் தான் செய்யணும். ஒன்றை நான் ஏற்படுத்தியிருக்கேன், நீ தான் அதை செய்யணும். நீங்கள் பிடுங்கி எரிங்க ஆண்டவரேன்னா என்ன கேட்குறோம் பாருங்கள். we are trying to really shame God. என்ன அவங்க வேலை வெட்டி இல்லாமல் பரலோகத்தில் திண்டில் உருண்டுகிட்டு இருக்கீங்க, இறங்கி வாங்க, என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, என் வீட்டுக்குள்ளே வாங்க, என் தெருவில் வாங்க. சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை, இந்த மாதிரி வேலை, இந்த பிடுங்குற வேலை, இடிக்கிற வேலை, அழிக்கிற வேலை, கவிழ்க்கிற வேலையை ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கன்னு கேட்குறோம். ஆண்டவர் நம்மளை தான் வச்சுருக்கார். நம்ம போனால் நம்ம ஆண்டவர் பலப்படுத்தி செய்வார். அது வெளிப்படையாக பிடுங்கிறதாகவே கூட சில நேரத்தில் இருக்கும். சில நேரத்தில் போய் நின்னாலே தேவ தூதரை கொண்டு செய்வார். ஆனால் அங்கே சொல்லவே இல்லை, எந்த இடத்துல இப்படி நான் வாக்கு கொடுக்கல, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் சென்ட் மை ஏஞ்சல்ஸ்னு எந்த புஸ்தகத்துலையும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. போனாங்க நான் அனுப்பினார், அது ஒரு உண்மை. போனால் அனுப்புவாருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு, நம்பலாம். அனுப்பலைன்னா கூட தேவன் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போ என்ன தேவை நமக்கு? சுற்றி உழைச்சி பேசி போகிறதுக்கு ஆள் இல்லை, பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, பிடுங்கிறதுக்கு ஆள் இல்லை, இடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அழிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கவிழ்க்கிறதுக்கு ஆள் இல்லை. அதையும் முழுசாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை. சுட்டரிக்கிறோம், இடிக்கிறோங்கிறோம், கட்டுக்கிறோம், அப்புறம் அது வளருதுன்னா என்ன? அப்புறம் இந்த வேலிக்கருவை மாதிரி தான். வேலிக்கருவை திரும்பி வருதுன்னா என்ன அர்த்தம்? we have not done the job properly. வேரோடு பிடுங்கலை, வேரோடு பிடுங்கணும். ஏன்? விக்கிரக ஆராதனை தொடருகிறது. விக்கிரக ஆராதனை தொடர்ந்தால் விபச்சார வேசித்தனம் தொடருது. அதைத்தான் இன்னொரு முறை யோசித்து அந்த ஜெபம் நடக்கும்போது இந்த விக்கிபீடியாவில் பார்த்தேன், வாட் இஸ் ஐடாலட்ரி, ஐடல்ஸ். அது எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்கலாம், இப்போ என்ன படிக்க முடியாது. கடவுளுடைய இடத்துல இன்னொரு பொருளை, இன்னொரு மனிதனை, மனுஷியை, பெண்ணை, ஆணை, ஒரு மிருகத்தை, ஒரு ஊரும் பிராணியை, பறக்கும் பறவையை, ஏதோ ஒன்று வைத்தால் அதுக்கு என்ன கூடி விடுகிறது? மவுசு கூடிடுது. அது என்ன பண்ணுது? தன்னுடைய வரையறைக்கு உட்பட்ட ஐடென்டிட்டி, அறிமுகத்தை தாண்டி அது அராஜகம் பெற்று அலைக்கழித்து அது வேண்டாத விஷயங்களெல்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் நீ எனக்கு செய், நான் உனக்கு செய்வேன்னு. அதுதான் நடக்குது. இந்த விக்கிரக ஆராதனை நடக்கிற காரியங்களை மந்திர தந்திரம் பண்ணுற இடத்துல அது என்ன பண்ணுது? மிருகமாக பேசுது. த ஈவில் ஸ்பிரிட், ஃபாலன் ஏஞ்சல் கம்ஸ். என்ன சொல்லுது? திரும்பி என்ன சொல்லும்? இனி அது இன்னொன்று கேளுங்க, பிசாசுக்கிட்ட வெளிப்பாடே கிடையாது. தெர் இஸ் நோ ரெவலேஷன் வித் சைட்டன். அவன் ஏதேனியில் என்ன சொன்னானோ அதை தான் இன்றைக்கி சொல்கிறான். கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறான், சொன்னது அதே மேட்டர் தான். ரேப்பர் வேணால் சுற்றி வேறு மாதிரி கொடுக்குறான். ஜில்லுன்னு ஒரு பேப்பரில், ஜிகினா பேப்பரில் சுற்றி கொடுக்குறான், அவ்வளோதான். உள்ளே இருக்கிற மேட்டர் அதான். என்னை தொழுதுகொள், இயேசுவே அதான், என்னை தொழுதுகொள், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அங்கேருந்து குதிங்க, தூதர்கள் பாதுகாத்துக்கோங்க, கல் அப்பமாக மாற்றுங்க, சாப்பிடுங்க. why should you starve? அதைத்தான் இன்னும் செய்கிறான் பிசாசு. இன்னும் வேணுமா? இன்னும் உனக்கு பணம் வேணுமா? இன்னும் உனக்கு பேர் வேணுமா? இன்னும் இதை செய். கணக்கு வழக்கலாமல் ரத்தம் சிந்து, குற்றம் புரி. குற்றத்திலே தான் நீ வளர முடியும். குற்றம் நீ பெருக பண்ணினால்தான் என்னுடைய அக்கிரம வல்லமை உண்மையிலே வரும். அதான் பிளெயினாக இன்றைக்கெலாம் உலகம் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அந்தகாரத்தின் வல்லமையை, பாதாளத்தின் வல்லடி கெடுத்த விஷயங்களை ஆண்டவர் வெக்கப்படுத்தி உலகத்தில் காண்பித்து கொண்ட. God is exposing every scheme of the devil. இனிமேலாம் நம்ம நிஷ்டையில் உட்காரணும் அவசியம் இல்லை, பெரிய தியானம் பண்ணணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. பட்டவர்த்தனமாக பிசாசின் தந்திரங்கள் தெரியுது. தூங்கக்கூடாது.
தூங்குறதுக்கு கோயிலுக்கு ரொம்ப நம்ம சபை ரொம்ப கேவலமாக இருக்குது. எல்லா கூட்டத்துலேயும் தூங்குறீங்க, ஆண்கள் தூங்குறீங்க, பெண்கள் தூங்குறீங்க, ஒருத்தர் கொரட்டே விட்றாராம். எவ்வளோ துக்கமாக இருக்குது. எதுவும் கேட்டுட்டா சபையே ரெண்டாக்குற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நல்லதுக்கு அறிகுறி இல்லை. ஒன்றும் பண்ணால் விதைக்கிறதா இருக்க வேண்டியதான். நீங்கள் சமாதானமாக உட்காந்தாலும் சண்டை போட்டு சபையை ரெண்டாக்குனாலும் நீங்கள் விதைச்சதை நீங்கள் அறுக்கணும். இது சொல்கிறது எனக்கு நல்லாவா இருக்குது? நான் என்ன சொல்லணும்? பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது. ஊழியர் மேலாம் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. அதுக்கான எதையும் நியாயப்படுத்திக்கலாம் இஷ்டப்படல. மனுஷீகத்தில் நிதானம் மீறி கோவப்படுறது, அதுக்கு ஊழியனாக இருந்தானே எவனாக இருந்தானே கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அது வேறு விஷயம். ஆனால் வசனத்தில் இருக்கிற உண்மையை சொல்லும்போது யார் மேலேயும் கோவப்படாதீங்க. ஊழியக்காரங்கிறது தான் அவசியம் இல்லை. பி கேர்ஃபுல். கூடி வர்றது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். தேவனை தேடி வரீங்க, எல்லாத்துக்கு மேலே அவருடைய நாமம் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய அபாரமான ஆனால் எளிய உண்மை. கர்த்தருடைய நாமம் எல்லாத்தின் மேலே இருக்குது, எல்லா காரியத்தின் மேலே இருக்குது. அப்போ அவருக்கு ஆளுகை செய்ய தெரியாத நாமமா, உயர்த்தப்படாத நாமமா, பரிசுத்தமாக்கப்படாத நாமமா, மகிமைப்படுத்தப்படாத நாமமா? திரும்பியும் திரும்பியும் பகிரங்கமாக மறைமுகமாக ஏதாவது மேஜிக்கெலாம் நடந்தால், ஏதாவது மந்திர தந்திரமாக ஏதாவது நடந்தால் நல்லா இருக்காதா? மந்திர தந்திரத்தை இந்த தேவன் செஞ்சதே கிடையாது. மந்திர தந்திரத்தை ஒழிச்சிருக்காரே ஒழிய அவர் செஞ்சதே கிடையாது. இல்லையா? அது வரைக்கும் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் செய்யாத போய் புதுசாக அவருக்கு நமக்காக செய்யுங்கன்னு எதிர்பார்க்குறது தப்பு. மந்திர தந்திரங்கிறது என்னது? குறுக்கு வழியில் நியாயம் இல்லாமல், நீதி இல்லாமல், சட்டம் இல்லாமல், உரிமை இல்லாமல் ஒரு காரியத்தை விரும்புகிறதும் கேட்குறதும் அடையிறதும், அதுக்காக முயற்சி பண்ணுறதும், அதுக்காக அனுப்புறதும், அதுதான் மந்திர தந்திரம். அது யார் தான் அந்த 2ஆம் நம்பர் வேலையை செய்வா? பிசாசு மாத்திரம்தான் செய்வாங்க. விழுந்து போன தேவதூதர் மாத்திரம்தான் செய்வாங்க. அதுதான் நம்ம அப்படி சாஃப்ட் பெடலிங், அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தடாமல், கேட்டது மாதிரியும் கேட்காத மாதிரி இருக்கும், விரும்பினது மாதிரிக்கும் விரும்பாத மாதிரி இருக்கும். அப்படின்னா எல்லாம் we are subscribing to the devil. சிம்பிள். நாம் முயற்சித்தால், கீழ்ப்படிந்தால், விட்டு கொடுத்தால், பற்றி கொண்டால், புத்தி தெளிவை நோக்கி பிரயாசப்பட்டால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இதுக்கு யுத்தம் அவருடையதாகிரும். யுத்தம் அவருடையதாக ஆகும்போது யுத்தத்தில் ஆனால் நிற்கணும். யுத்தம் எதுன்னு சொன்னாலும் யுத்த களத்தில் நம்ம இருக்கணும். யுத்த காலத்துக்கு யார் போவோம் இல்லை. வீட்டிலேருந்தே படுக்கையிலே கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் பெட்டை போட்டு மிதிச்சிட்டு இருந்தால் அது குழி விழுந்துடும், தோத்துரும், பஞ்சு வெளியே வந்துடும், டேமேஜ் ஆயிரும். நீங்கள் தான் வெளியே போகணும். திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடுன்னு கண்டதை கிடையாதுக்காக யார் காலையை பிடிக்க போகிறோம், எங்கேயோ போகிறோம். வி டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜிமிக்ஸ். இது மாத்திரம் சொன்னோன்னே ஒன்றுமே புரியல பாஸ்டர், ஒன்றுமே புரியலாண்டு. நானும் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அவர் அனுதாபப்பட மாட்டார். அந்த அக்கிரமம் உள்ளே வந்துருச்சு, அந்த அக்கிரமம் போனாதான். இந்த ஜபங்களெல்லாம் அவிசுவாசிகள் பண்ணால் விடுதலை உண்டு, மன்னிப்பு உண்டு. விசுவாசிகள் பண்ணால் சுழுக்கு உண்டு. ஆமாவா? ஆமாம் தானே? தேய்வா ஸோ ஜப வீரர்களை, ஜப வீராங்கனைகளை தேவன் எழுப்பும்போது அவர்களை தான் நம்பி களப்பணிக்கு அனுப்புகிறார். அவங்க தான் முன்னாடி போகிறாங்க. அவங்க தான் கோணலானைகளை செவ்வையாக்க, இருப்பு தாழ்பாள்களை உடைக்க, வெண்கல கதவுகளை முறிக்க, கர்த்தருடைய போராயுதங்களை கொண்டு போர்க்களத்துக்கு போகிறாங்க. கிதியோன் போனார், 32,000 பேரை திரட்டினார். ஆனால் 300 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. 32,000 அப்ளிகேஷனில் 300 பேருக்கு தான் வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சவங்களுக்கும் சட்டியும் தீவெட்டியும் தான் கொடுக்கப்பட்டது. ஒரு கோஷம் கொடுக்கப்பட்டது, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம்னு சொல்லி. அதை மாத்திரம்தான் அவங்க செஞ்சாங்க.
அது பொது அறிவிலும் ஞான அறிவிலும் யுத்த அறிவிலும் வேடிக்கையான விஷயம், பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஆனால் யுத்தம் நடந்தது, மீதியானிகளை ஆண்டவர் முறியடித்தார். அது எப்படி சொல்லி ஆரம்பித்தார்? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல், ஒரே மனுஷனை முறியடிக்க, ஒருத்தனை வெல்றது எவ்வளோ பெரிய கஷ்டமா? உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். 300 பேர் அனுப்பிச்சாலும் ஒருத்தனை அடித்து விரட்டுறது போல் எல்லாத்தையும் ஆண்டவர் விரட்டி அனுப்பிச்சார். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாடை புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாடு நமக்கு வேணும்னா பழைய ஏற்பாடு, வேணானா புதிய ஏற்பாடு, வேணும்னா புதிய ஏற்பாடு, வேணானா பழைய ஏற்பாடு, இப்படி மாறி மாறி ஓடி பிடிச்சி விளையாடுறது நமக்கு தான் நட்டம், நமக்கு தான் நஷ்டம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நமக்கு ஒரே யுத்த பாணி தான், கீழ்ப்படிதல் மாத்திரம்தான், கீழ்ப்படுதல் மாத்திரம்தான். பரிசுத்தம், கீழ்ப்படிதல். பரிசுத்தம் என்பது moral cleanliness, bodily cleanliness, being set apart. ஒரு காரியத்துக்காக நம்மை பிரித்தெடுத்து விட்டோம். நாம் customized people, நாம் கலப்படமற்றவர்கள், unadulterated people. இதில் நம்ம தெளிவாக இல்லைன்னா நாம் நடக்கிற போக்கு வரமாக இருக்கிற புலங்குற எல்லா விஷயம் வெறும் சாங்கியமான விஷயம், சன்மார்க்கமான விஷயம். கொஞ்ச காலம் வரைக்கும் அப்படியே அவனுடைய நிழலிலே இருக்க விரும்பினார்கள். இங்கே போல் ஒரு மாதிரி குளிர் காஞ்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி வெயில் இப்போ 3 டிகிரி ஏறுங்கிறான். இப்போயே உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கு. இட் மே டச் 105 அப்படிங்கிறான், 106, 105. சில இடத்துல நெருப்பு பற்றி எரியும் சொல்கிறான். ஓகே, அப்போ நாம் இன்றைக்கி வெத்து வேட்டா இருந்தால் அப்படிப்பட்ட அனல் பறக்கும் சோதனைகள் மத்தியிலே எத்தனை பேர் நிற்போம் தெரியாது, எத்தனை பேர் பின்மாற்றம் அடைவோம் தெரியாது, எத்தனை பேர் தூரத்தில் பின்பற்றுவோம் தெரியாது, எத்தனை பேர் குளிர் காய இடத்துல உட்காந்துருப்போம், ஸ்லிப் ஆஃப் த டங், வாய் பதறி சொல்லிட்டேன்னு மறுதளிப்போம். அவர் புரிஞ்சுக்குவார், எனக்கு இதயமே அவர் தான் சொல்லிட்டாங்க, போய் இதயத்தை அறுத்து கொடுத்துருவோம். எல்லாம் உண்டு, பார்த்துக்கோங்க. அதனால் இது அவநம்பிக்கையான வார்த்தை இல்லை. கவனமாக இருங்க, விழிப்பாக இருங்க, உஷாராக இருங்க, ஒத்துழைங்க, உங்கள் நிலையில் நில்லுங்க, பலனை கேளுங்க. பலன் தருகிறார். இந்த பலன் சரீர பலனில் இதை முழுசாக செய்ய முடியாது. நமக்கு வேண்டியது ஆவிக்குரிய பலன். அந்நிய பாஷையில் நிறைய பேசுங்க. சபைக்கு வந்தால் ஜப நேரத்தில் ஜபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருங்க, ஒரு குறிப்பை பற்றி தியானிங்க. நெருக்கத்திலேயே வச்சு வாழ்கிறது நமக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப என்ன சொல்லுது, வெளிப்படையாக ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ சோல்ஜர்ஸ்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களால வீட்டை பற்றி நினைக்க முடியாது. இப்போயே சொல்லிட்டான், அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு ஷார்ட் லிஸ்டட் என்லிஸ்டட் சோல்ஜர்ஸ் cannot take vacation for any reason. எந்த ஒரு காரணத்துக்கும் நீங்கள் லீவே எடுக்க முடியாது அப்படின்னு தங்கள் பெயர் எழுதி கொண்ட அத்தனை ஆண் பெண் யுத்த வீரர்களுக்கு இஸ்ரேல் இராணுவம், இஸ்ரேல் அரசாங்கம் கட்டளையிட்டு விட்டது. ஏன்னா நெருக்கடியான காலம். அவங்களா பார்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சாதான். வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் போனோம் வந்தோங்கிற மாதிரி தான் இப்போது வந்திருக்கோம் அப்படின்னு இருக்கணும். வந்த வேகத்தில் திருப்பியும் கூப்பிடுவோம், அதே வேகத்தில் திருப்பி போயிடணும் களத்துக்கு. எதையுமே நான் கடினமாக்கி காமிக்கல, பூதாகரப்படுத்தலை. ஏன் இது நமக்கு கஷ்டமாக தெரியுதுன்னா, அந்த அளவுக்கு நம்ம அழிச்சாட்டியமாக சொகுசில் வாழ்ந்துட்டோம். சொகுசில் வாழ தெரியாமல் நேரத்தை வீணாக்கிட்டோம். நம்ம சௌரியமாக இருக்கக்கூடாதுங்கிறது கர்த்தருடைய எண்ணம் இல்லை. அவருடைய வேலையை செஞ்சு முடிக்கும்போது அதில் இருக்கிற ஆறுதல், அதில் இருக்கிற இளைப்பாறுதல், அதில் இருக்கிறதான ஆனந்தம், அதில் இருக்கிறதான நிறைவு, ஒரு சோஃபாவில் உட்காந்து ஒரு சூப்பராக இந்த சம்மர் சீசனில் சூப்பர் டூப்பர் ஒரு ஃபலூடாங்க இல்லைன்னா என்னென்னமோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் டாப்பிங்ஸில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு சமானம் கிடையாது. அதை விட அது பெருசு. பிரைஸ் தி லார்ட். அக்கினியிலேருந்து ஒருத்தனை இழுத்து விடுறது இந்த மாதிரி நம்ம மைண்டை கூலாக்குறதை விட ஒரு மகா பெரிய திருப்தியான ஒரு விஷயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அதுக்கு தான் நம்ம இன்னொன்று ஃபைனலாக சொல்ல முடியாது. லெட் மீ ஃபினிஷ். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே 2 பேர் பார்த்தேன், இல்லை 2 பேர் கூட பார்த்தேன். ஆனால் அந்த கல்யாண பையன் கல்யாண பொண்ணு 2 பேருமே ரொம்ப மெத்த படித்தவங்க, ஆய்வாளர்கள். தே ஆர் ரிசர்ச் ஃபெலோஸ். அது ஸ்காட்லாண்டில். எனக்கு மனசில் ஓடினது அவங்கள பற்றி இல்லை, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்க வேலை என்ன, வாட்ஸ் தட் அப்படிங்கிறது. சும்மா வேறு என்ன பேசுகிறதுக்கு இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் அவங்கள, 30-some இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அவங்க சொன்னாங்க, தட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. நம்முடைய அதிகபட்சமான படிப்பு இதெல்லாம் செய்ய முடியாதது தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளையை கொண்டு தேவன் செய்கிற விஷயம். அல்லேலூயா. அதை நம்ம ரொம்ப சட்டக்கட்டத்தனமாக, அதாவது இந்த டிஷ்யூ எப்படி வாயை துடைச்சிட்டு அது மாதிரி கசக்கி தூக்கி போடுறோமோ அப்படி போட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ அவங்கள பற்றி நான் இண்டிபெண்ட்டாக சொல்கிறேன். ஆனால் அவங்க ஒரு ஹைலி குவாலிஃபைட் பீப்புள். இது மாதிரி எண்ணிக்கை கடங்காத குவாலிஃபைட் பீப்புள் இருக்கிறாங்க. ஏஐ டெக்னாலஜிங்கிறது இப்போ உலகத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை தொழில்நுட்பம், அறிவு, அது மூலமாக இன்னும் செய்யலாம். ஆனால் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. ஒரு ஆத்மாவுக்கு என் நாமத்தினாலே கைகளை வைத்தால் சுகமாவீர்கள், தெய்வீக சுகத்தை கொடுக்க முடியாது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்பதை செய்ய முடியாது. ஒரு ரோபோ, ஒரு எந்திர மனிதனால் அதை செய்யவே முடியாது. யாராலையும் செய்ய முடியாததை நம்ம மூலமாக செய்ய முடியுதான். நம்மை உலகத்தில் அற்பமாயும் இழிவாயும் எண்ணப்பட்ட நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உடனே அல்லேலியா சொல்லுதல் நமக்கு ஒரு பெரிய அலாதி மோகம். ஆனால் வேலை ஆகணும். அவங்களாம் களத்தில் இறங்கினாலும் இந்த டூல் இல்லைங்களே, அந்த கம்ப்யூட்டர் இல்லைங்களே, அந்த ஒரு பேக்கப் இல்லைங்களே, அந்த ஒரு விஷயம் இல்லைங்களே, அந்த ஒரு ராம் இல்லைங்களே, ரேம் இல்லைங்களே, ரெண்டுமே ரேம் ரெண்டுமே இல்லைங்களேம்பாங்க. நமக்கு ஒன்றுமே வேணாம், நமக்கு எல்லாம் இருக்குது. இயேசு நாமம் போதும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் போதும், நம்முடைய கீழ்ப்படுதல் போதும், நம்முடைய அர்ப்பணம் போதும், நம்முடைய விட்டு கொடுத்தல் போதும். சமீபத்தில் இன்னொரு பயிற்சி ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பலமான ஞாபகமான இன்ஸ்ட்ரக்ஷன், நல்லா இருந்தது. அதில் ஆவியான் நல்லா அசைவாடினார். யாரெல்லாம் வார்த்தை சொல்லணும்னு சொல்லுங்கன்னாங்க. ஆனால் ஆவியான வெளிநடத்தில் அப்படியே போய் ஒரு பேர் தான் சொல்ல முடிஞ்சது. அப்போ நான் உணர்ந்த ஒரு பெரிய விஷயம், நம்மால் விட்டு கொடுக்கவும் முடியல, விட்டு கொடுத்த பாடும் இல்லை. அது கூட ஏதோ ஒரு அளவு செய்ய முடியும் என்பதாக இருந்தாலும் கூட நம்மால் இன்னும் விடுதலை அடைந்த பாடில்லை. we are not yet delivered. அந்த வார்த்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் இல்லை, பின்னே நம்ம யோசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. விடுதலை அடையவில்லை. இத்தனை விதமான குறிப்புகளுக்காக செபிக்கிறோம். 46 days அந்த ஆடி ப்ரேயர், ஆடி அட்டாக் ப்ரேயருடைய விஷயத்தை சொல்லி ஜெபிச்சோம். 600 விதமான அசுத்தாவினுடைய அட்டகாசம். அசுத்தாவிகள் நமக்குள்ளே இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இருக்குதுன்னா தப்பு, என்னமோ பேசிக்காக பயங்கரமான அடிப்படை கோளாறு ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நமக்குள்ளே, ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண நமக்குள்ளே அசுத்தாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, குடிக்கொள்கிறதுக்கு வாய்ப்பில்லை. they cannot possess us, they cannot reside in us. நமக்கு விரோதமாக தாக்குதல் ஏற்படுத்தலாம், நமக்கு விரோதமாக செயல்படலாம், நம்ம வழியாக நம்மளை அப்படி இப்படி மிரட்டலாம், உருட்டலாம், அதெல்லாம் பண்ணலாம்.
ஆனால் அந்த அந்த விதமான அசுத்தாவினால் உண்டாகக்கூடியதான குணங்கள், எண்ணங்கள், போக்குகள், செயல்கள் நமக்குள்ளே இருக்குதுன்னா, ஒன்று அது விழுந்து போன அசுத்தாவினால் நடக்கிற விஷயமா இருக்கணும், இல்லை மனம் திரும்பாத குணப்படாத ஜென்ம சுபாவமான மனுஷனாக இருக்கணும். பின்மாற்றம் அடைந்த மனுஷன்தான் அதை செய்ய முடியும். நமக்குள்ளே பரிசுத்தாவின் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஆவிகள் நம்மக்கிட்ட வரும்போது, நம்ம வழியாக கடந்து போகும்போது, நம்மோடு கூட சம்மந்தப்பட்டவர்கள், நம்ம இடத்துல அறிமுகமானவர்கள் நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை கவனத்துக்கு கொண்டு வராங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணால் அது ஓடணும். இட் ஷுட் நாட் பி தேர் ஷுட் பி டெலிவர்ட். மிகவும் அற்பமான ஆனால் பெரிய நரகத்துக்கே பாத்திரமான பொய்யின் ஆவி, பொய் நமக்குள்ளே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால், பொய்யவே பேசுகிறாங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே ஒரு பாட்டு பாடுறது மாதிரி, அதை அவங்களெல்லாம் ஒன்றும் விடுதலை பண்ணவே முடியாது. விடுதலை ஆக மாட்டாங்க. சாத்தான் ஓட மாட்டான். உன்னையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும்னு சொல்லி ஸ்கேவா பிள்ளைகளை கேவலப்படுத்தி அனுப்பின மாதிரி அனுப்பிடுவான். ஸோ நாம் நம்முடைய காவலை காத்துக்கொள்ள வேண்டும். நம்மிடத்திலிருந்து அந்த விடுதலை நாம் அடைய வேண்டும். நாம் விடுவிக்கப்பட்ட பின்னே தான் மற்றவங்களை விடுவிக்க முடியும். நாமே அடிமைத்தனத்திலிருந்து இன்னொரு அடிமையை நம்ம விடுதலை ஆக்க முடியாது. அடிமைக்கான விடுதலை பத்திரத்தை கொடுக்க முடியாது. அடிமைக்கான பிணைத்தொகை நாம் கொடுக்க முடியாது. பிகாஸ் we ourselves are slaves. நாம் அடிமைகள் அல்ல, நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், கிரயத்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் சொந்தமாக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் நம்ம முழு புருஷன் சோத்தில் மறைக்க வேண்டாம். இதெல்லாம் பச்சையான உண்மை. ஆனால் ஏன் இந்த முரண்பாடு? அதை பார்த்து நம்ம விடுதலை அடையணும். விடுதலையில் நின்று அநேகரை விடுவிப்போம். நம்மை நாமே விடுவித்துக் கொள்வோம். பணம் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னு ஏசாயா 82 கீழே வாசிக்கிறோம். உன்னை நீ விடுவித்துக்கொள், பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் இருப்பவளே, நீ உன்னை விடுவித்துக்கொள். யூ செட் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. வரும், நம்ம வழியாக தான் வரும். துஷ்டனும் துரோகியும் அசுத்தனும் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரனும் வேஸ்தன உபச்சாரம் பண்ணுறவனும் திருத்தனம் பண்ண ஊழல்வாதி எல்லாம் வருவான். மதவாதி, மிதவாதி, ஜாதிவாதி எல்லாம் வருவான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. இதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக கவனமாக செஞ்சுட்டே இருக்க பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு ஏற்றுனீர்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான். நிச்சயமாக நடக்கும். அதை தேவன் கனப்படுத்துவார். அற்புத அடையாளங்களினாலே ஆண்டவர் செய்வார். இப்போ நம்ம படித்த படிப்பை நம்ம என்ன பண்ணிடுது? கண்ணை மறைச்சிருது. நம்ம அந்தஸ்து என்ன பண்ணிடுது? நம்ம கண்ணை மறைச்சிருது. நம்முடைய பணியை மறைச்சிருது. நம்முடைய வேலையை மறைச்சிருது. கர்த்தர் நமக்கு கொடுத்த கனம், அதிகாரம், அபிஷேகம், ஆசீர்வாதம் எல்லாம் பணக்காரன் விடுதலை செய்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சேரியில் இருக்கவனை விடுதலை செய்கிறதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரைஸ் லார்ட். நான் பெரிய அரசியல்வாதிகிட்ட தான் போவேன், பெரிய அம்பானி, அதானி அந்த மாதிரி ஆட்கிட்ட தான் போவேன். என் ஸ்டேட்டஸ்னா அப்படின்னு இல்லை. என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. குஷ்டரோகி வரவே கூடாது. பிரமாணத்தின் பாரமாக அவனை தூரத்தில் பார்த்தாலே கல்லெறிஞ்சு கொன்னா நம்ம நல்லதை தான் செய்கிறோம். தேசத்தில் தீட்டை வளர்க்கலை, அது பிரமாண காலம். ஆனால் இயேசுனிடத்தில் ஊரை தாண்டி, ஜனத்தை தாண்டி, கிராமத்தை தாண்டி அவர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. 10 குஷ்டரோகிகள் வராங்க. ஆண்டவர் சுகமாக்குறாரு. எல்லாரும் சுகமாகறாங்க. ஒருத்த மாத்திரம் நன்றி சொல்கிறான். அல்லேலூயா. செபிப்போம், எழுப்பி நிற்போம்.